ஓகே. ஸோ அருணாச்சல் பிரதேஷ் நேத்து பார்த்தோமா? ஓகே. ஈஸ்டர்ன் மோஸ்ட் மோட்டரபிள் பாயிண்ட் இன் இந்தியா இதுமா? எந்த இடம்? ஈஸ்டர்ன் மோஸ்ட் மோட்டரபிள் பாயிண்ட் ஆஃப் இந்தியா. டைப் பண்ணிருங்க சாட் பாக்ஸ்ல. ஓகே. 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 இந்தியா இந்தியன் ஆர்மிஸ் ஃபர்ஸ்ட் மவுண்டைன் காம்பேட் எக்ஸசைஸ் எங்க நடக்குது? அந்த இடத்தோட பேர் என்ன? இந்தியன் ஆர்மிஸ் ஃபர்ஸ்ட் மவுண்டைன் காம்பேட் எக்ஸசைஸ் எங்க நடக்குது? ஓகே. ஓகே. அருணாச்சல் பிரதேஷோட ஒபிஷியல் லாங்குவேஜ் என்ன? ஓகே. இங்க அதிகமா என்ன ஸ்பீசிஸ் இங்க காணப்படுது ஹிமாச்சல் பிரதேஷ் அருணாச்சல் பிரதேஷ்ல? ஓகே. ஓகே. இங்க வந்து எந்த மொனாஸ்ட்ரி இங்க இருக்கு? வேர்ல்ட்ல செகண்ட் லார்ஜஸ்ட் மொனாஸ்ட்ரி இந்த வேர்ல்டு என்னது? ஓகே. டவாங் மொனாஸ்ட்ரி. ஓகே. டவாங் மொனாஸ்ட்ரி. எல்லாம் டைப் பண்ணுங்க சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு அது ரிவிஷன் ஆகும். ஓகே. ஓகே. பவுண்டரிஸ் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் எந்தெந்த இடத்துல பவுண்டரிஸ் இருக்கு? ஸ்டேட் எந்த பவுண்டரிஸ் அருணாச்சல் பிரதேஷ்? ஸ்டேட் கேட்டேன் நான். நாகாலாந்து, அஸ்ஸாம். ஓகே. ஓகே. குட். ஓகே. ஸோ கண்ட்ரி என்ன கண்ட்ரி வந்து அருணாச்சல் பிரதேஷோட இதுல இருக்கு, டச்ல இருக்கு? ஓகே. நான் இங்க வந்து இந்தியாவையும் சைனாவையும் பிரிக்கக்கூடிய பேர் பார்டரோட பேர் என்ன? லைனோட பேர் என்ன? லைன். ஓகே. ஓகே. மத்தவங்களோ? இது வந்து பிரிட்டிஷ்காரன் போட்டது 1914ல சரிங்களா? சிம்லா கன்வென்ஷன்ல கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிரச்சனை வேணும்னு சொல்லி அவங்க போட்டாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவும் அங்க டிபெட்டோட அரசாங்கமும் சேர்ந்து போட்டது. ஓகேவா? ஓகே. திபாங் வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து எந்த மலையில இருக்கு? இந்த மலை பேர் என்ன? திபாங் வைல்ட் லைஃப் சாங்சுரி ஒரு மலையில இருக்கு. அந்த மலை பேர் என்ன? இல்ல ஹில்ஸ் பேர் என்ன? ஹில்ஸ். இஸ்மி ஹில்ஸ். ஓகே.
அருணாச்சல் பிரதேஷையும் டிபெட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பாஸ் பேர் என்ன? விச் பாஸ் கனெக்ட்ஸ் அருணாச்சல் பிரதேஷ் டு டிபெட்? விச் பாஸ் கனெக்டட் அருணாச்சல் பிரதேஷ் வித் டிபெட்? பிரம்மபுத்திரா ரிவர் வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல என்னென்ன கூப்பிடுறாங்க, டிபெட்ல என்னென்ன கூப்பிடுறாங்க? பிரம்மபுத்திரா ரிவர் அஸ்ஸாம்ல வரும்போது அது பேர் பிரம்மபுத்திரா. அதுக்கு முன்னாடி அருணாச்சல் பிரதேஷ்ல போகும். அதுக்கு முன்னாடி வந்து சைனா டிபெட்ல வரும். அருணாச்சல் பிரதேஷ் கிட்ட போகும்போது அதுக்கு பேர் என்னவா இருக்கு? டிபெட்டுக்கு போகும்போது அது பேர் என்னவா இருக்கு? பிரம்மபுத்திரா பேர் தான். சியாங் வந்து எங்க கூப்பிடுறாங்க சியாங்? அருணாச்சல் பிரதேஷ். ஓகே. சியாங், அருணாச்சல் பிரதேஷ். ஓகே. அப்போ திபெட்ல என்னன்னு கூப்பிடுறாங்க? திபெட்ல திபெட்ல என்னன்னு கூப்பிடுறாங்க அது பேரு? சைனா திபெட்ல யார்லங் டசான் போ. சரிங்களா? அதுதான் டிபெட்ல அந்த சைனால கூப்பிடுறது பேரு. சரிங்களா? இங்க என்னெல்லாம் சாயில் காணப்படுது இங்க? சாயில்ஸ் என்னெல்லாம் இங்க காணப்படுது? மத்தவங்களும் டைப் பண்ணுங்கம்மா. ஓகே. இங்க அதிகமா வந்து என்ன கிராப்ஸ் இது பண்றாங்க? இங்க என்னெல்லாம் கிராப்ஸ் என்னெல்லாம் விஷயங்கள் பண்றாங்க வாழ்றதுக்காக வேண்டி மக்கள்? ரைஸ் கல்டிவேட் பண்றாங்க. ஓகே. அப்புறம் அப்புறம் வேற என்னெல்லாம் பண்றாங்க? ஹார்டிகல்ச்சர். ஓகே. ஆடு மாடு மேய்க்கிறாங்க. லைவ் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஓகே. இங்க அதிகமா எந்த மினரல் காணப்படும் அருணாச்சல் பிரதேஷ்ல? இங்க அதிகமா என்ன மினரல்ஸ் காணப்படுது? லைம்ஸ்டோன். அப்புறம் கிராஃபைட். இந்தியால ஹையஸ்ட் கிராஃபைட் இங்க தான் இருக்கு. 35% அருணாச்சல் பிரதேஷ்ல. வேற என்ன இங்க இருக்கு? கோல். ஓகே. க்ரூட் ஆயிலும் இங்க இருக்கு. டோனமைட்ஸ். நேம் சம் டேம். நேம் சம் டேம்ஸ். ஓகே.
இங்க நேஷனல் ஹைவே எத்தனாவது நேஷனல் ஹைவே இங்க பாயுது இங்க போகுது நேஷனல் ஹைவே அருணாச்சல் பிரதேஷ்ல? NH13. ஓகே. இங்க நேஷனல் பார்க்ஸ் பத்தி சொல்லுங்க. நேம்ஸ் ஆஃப் நேஷனல் பார்க்ஸ் இன் அருணாச்சல் பிரதேஷ். மௌலிங் நேஷனல் பார்க். அப்புறம் பயோஸ்பியர் ரிசர்வ். வைல்ட் லைஃப் சென்சுரி இங்க. நேம்ஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் சென்சுரி. ஓகே ஓகே. டைகர் ரிசர்வ். அதுவும் பக்கே நாம்தாப்பா காம்லாங் டைகர் ரிசர்வ். ஓகே. மைக்கு தப்பு டான்ஸ் ஆடக்கூடிய ட்ரைப் பேர் என்ன? எதுக்காக அவங்க ஆடுறாங்க? எதை நினைவுபடுத்துறதுக்காக அவங்க ஆடுறாங்க? தப்பு டான்ஸ் இவங்க ஆடுறாங்க. ஓகே. இது யார் ஆடுறா? மேல் அண்ட் ஃபீமேலா இல்ல ஃபீமேல் மட்டுமா? யார் ஆடுறா இந்த டான்ஸ்? அவே ஓகே. மேல் ஒன்லி. சரிங்களா? இந்த ட்ரைப் வந்து சிங்கள டைகரை வந்து தங்களோட சிப்லிங்க நினைச்சுக்கிறாங்க. இவங்க யாரு? இந்த ட்ரைப் பேர் என்ன? டைகர்ஸ தங்களோட சிப்லிங்கா நினைச்சிருக்காங்க. இது வரைக்கும் டைகர்ஸ வேட்டையானது இல்ல. இவங்க எங்க இருக்காங்க? எந்த காட்டுல இருக்காங்க? டிபாங் மலேசியன்ஸ். ஓகே. அருணாச்சல் பிரதேஷ்லயே வந்து பெரிய எத்தனிக் ட்ரைப் இருந்தது கம்யூனிட்டி. ஓகே. இந்த ட்ரைப்னால நிஷி ட்ரைப்னால ஒரு பறவை கூட்டத்துக்கு ஆபத்து. அதிகமா வேட்டையாடி கொன்றானுங்க. அது என்ன? எந்த பறவை? ஹார்ன்பில். ஓகே. சோ அவங்களோட தலைப்பாகைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கிரவுன் மாரி. அதுல வந்து அதோட மூக்க வந்து எடுத்து வச்சு இது பண்றானுங்க. சரிங்களா? கேப். அதுக்காக நெறைய இது பண்றானுங்க. வேட்டையாடுறாங்க. ஃபாரஸ்ட் டார்டாயில் பேர் என்னம்மா? ஃபாரஸ்ட் டார்டாயில். இங்க அருணாச்சல் பிரதேசல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டார்டாய்ஸ்.
அது வல்னரபிள். ஓகே. மைக்ரோலியா இயோஸ் எந்த உயிரினம்? மைக்ரோலியா இயோஸ் எந்த உயிரினம்? ஓகே. இன்னைக்கு கிளாஸ் போயிடலாமா? ஓகே. ஒரு நிமிஷம். ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா எல்லாத்துக்கும்? சார் தெரியுது சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம சிக்கிம் பார்க்க போறோம். சரிங்களா? இது இங்க இருக்கு. ஸோ என்னலாம் பார்த்துருக்கோம்? கரெக்டா? நான் போட்டதான் கரெக்டா? ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்துக்கோங்க சார். ஆமா, அதுதான் அது ஃபுல்லா. இது ஜம்மு அண்ட் காஷ்மீர், இது லடாக். ஓகேவா? ரெண்டும் ஒன்னாவது சேர்த்துட்டேன். இப்போ 6வது மாடல். இது என்னது? 3ஆம் நம்பர் என்னது? உத்தரகாண்ட் சார். ஓகே. 1ஆம் நம்பர்? ஹிமாச்சல் பிரதேஷ். இது அருணாச்சல் பிரதேஷ். சரிங்களா? 4ஆம் நம்பர்? உத்தரப்பிரதேஷ். யூபி. யூபி. ஓகே ஓகே. சரிங்களா? இது குஜராத், எல்லாத்துக்கும் தெரியுமில்ல? சரிங்களா? ஸோ இது தமிழ்நாடு, இது கேரளா. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றா நம்ம போகும்போது அப்படியே கவர் பண்ணிட்டே போவோம். சரிங்களா? ஸோ அப்பப்போ ஞாபகம் வச்சுங்க இது எல்லாமே. புரிஞ்சுங்களா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சாதான் கடைசியாக வந்து மேப் வந்து நமக்கு எக்ஸாம்ல அப்படியே முன்னாடி வந்து நிற்கும். அப்பெல்லாம் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ்லாம் நார்மலான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ண மாட்டாங்க. குழப்பிக்குவாங்க, இல்லை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ சில இடங்கள்ல வந்து கட் ஆஃப் மார்க் அதிகமாக அப்படின்னா நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தான் கட் ஆஃப் மார்க் அதிகமாகும். ஏன்னா இவங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணி வச்சிருப்பாங்க. புரிஞ்சுங்களா? அது 1 வருஷம் 2 வருஷம் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் படிக்க மாட்டாங்க. இது எல்லாமே 1 வருஷம் 2 வருஷம் அடிபட்டதுக்கு அப்புறம் தான் திருப்பி உட்காந்து படிப்பாங்க. ஓகே, இதெல்லாம் படிக்கல, இதனாலதான் நமக்கு மார்க்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இப்பவே எடுத்து நடத்திடுறேன். ஸோ நீங்க என்ன ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே வந்து என்ன செய்யலாம், நீங்க வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நான் நடத்துற மாதிரியே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக தான் பிபிடி எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணி அதை வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறது நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து சிக்கிம் பார்க்குறோம். சிக்கிம் இங்க இருக்கு இந்த இதுல. சரிங்களா? நுனி ஹைஸ் அண்ட் லோஸ் இதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி அசோசியேட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இது வந்து நம்ம அசோசியேட் ஸ்டேட்னா ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதுல நான் சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு சிக்கிம் பத்தி நம்ம வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து சிக்கிம் வந்து ஒரு டைனாஸ்டி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, கிங். அதுக்கப்புறம் கிங் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, நம்ம நாடோட தொடர்புல வச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? ஒரு ஒரு உடன்படிக்கை மாதிரி எழுதிக்கிட்டாங்க. அப்போ வந்து இந்தியாவோட ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் மாதிரி, அதாவது அசோசியேட் ஸ்டேட் மாதிரி ஆச்சு. புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அந்த அந்த மன்னர் வந்து திருப்பி பாகிஸ்தான் ஏதோ ஒரு பிரச்சனையில வந்து அங்க இருக்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இல்ல எங்களுக்கு மன்னராட்சி தேவையில்லை, எங்களுக்கு அந்த டெமோக்ரஸி தான் வேணும்னு சொல்லிட்டு
திருப்பி இது பண்ணி நம்ம என்ன செஞ்சோம், நம்ம கூட சேர்த்துக்கிட்டோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறதுக்கு 35th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பேக் படி நம்ம வந்து அசோசியேட் ஸ்டேட்டா மாத்தணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? உடனடியா நம்ம ஸ்டேட்டாவோட நம்ம இணைக்கல, இந்தியா கூட இணைக்கல. ஒரு ஸ்டேட்டா அசோசியேட், அதனால நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ரெகனைஸ் பண்ணி வச்சோம். அதுக்கு 35th அமெண்ட்மென்ட் ஆக்ட் மூலியமா கொண்டு வந்தோம். லேட்டர் கன்வெர்டட் இன்டு த ஃபுல் ஃபிளெஜ்ட் ஸ்டேட்டா வந்து அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டோம் 36th அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல. புரிஞ்சுங்களா? யூடியாவெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அசோசியேட் ஸ்டேட்டா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து என்னது ஸ்டேட்டா மாறி இருக்கு. ஆர்டிகல் 371 F ப்ரொவைட்ஸ் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். நம்ம பார்த்திருப்போம். 371 H சொன்னோமா அசாம்க்கு, ஞாபகம் இருக்கா? இது வந்து F. சரிங்களா? ஆர்டிகல் 371 வந்து 370 இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படுது. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்னா ஒண்ணு இல்ல. அங்க கூடிய அங்க மோஸ்ட்லி என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த ட்ரைபல் பீப்புள், மலைவாழ் மக்கள் இவங்க தான் இருப்பாங்க எல்லாமே. சோ அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. முக்கியமான விஷயம் கவர்மெண்ட் தலையிடும். சரிங்களா? அவங்க பர்சனல் லால வந்து தலையிட மாட்டாங்க கவர்மெண்ட். லீஸ்ட் பாப்புலேட் ஸ்டேட் இன் இந்தியா. இந்தியாலே லீஸ்ட் பாப்புலேட் ஸ்டேட் என்னது? சிக்கிம் தான். ஏன்னா சின்னதா தான் இருக்கு. certified as a first fully organic state by the Ministry of Agriculture and Farmer Welfare. சரிங்களா? இந்த அமைச்சகம், வேளாண் அமைச்சகம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஆர்கானிக் ஸ்டேட் மாதிரி, ஃபுல்லி ஆர்கானிக் ஸ்டேட் அப்படின்னா வந்து என்னது, கலப்படம் இல்லாம, அதாவது கெமிக்கல் உரம் போடாம அவங்க இருக்கிற எல்லா பயிரும் இந்த உரம் இருக்குல்ல, நார்மலான இயற்கை உரம் யூஸ் பண்ணி அவங்க வந்து வளர்த்துறாங்க. அதனால ஆர்கானிக் ஸ்டேட்டா மாறிச்சு. ஸோ இந்த ஆர்கானிக் ஸ்டேட்டா மாறினால இங்க இருக்கிற பொருள் எல்லாமே ஆர்கானிக் ஃபுட்டா இருக்கும். ஆர்கானிக் ஃபுட்டுக்கு விலை அதிகம். புரிஞ்சுங்களா? பிரைஸ் அதிகம் நார்மல் ஃபுட்டோட. ஏன்னா சுத்தமா அவங்க கலப்படம் இல்லாமே பண்றாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த அந்த நாட்டோட அந்த ஊரோட எக்கனாமி வந்து அதிகமாகும். ஆரம்பிங்க. கஞ்சன்ஜுங்கா இஸ் த செகண்ட் ஹையஸ்ட் இன் இந்தியா. இந்தியால வந்து பீக்ல வந்து செகண்ட் ஹையஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து K2ன்னு சொல்றாங்க. சரிங்களா? கஞ்சன்ஜுங்கா வந்து செகண்ட் ஹையஸ்ட். ஃபர்ஸ்ட் K2 பீக் அண்ட் தேர்ட் ஹையஸ்ட் இன் த வேர்ல்டு. சரிங்களா? வேர்ல்ட்ல வந்து கஞ்சன்ஜுங்கா வந்து தேர்டு, இந்தியால செகண்ட். இந்தியால ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பீக் என்னது? K2 பீக்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? covers 0.2% of geographic area of India. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 0.2% தான் இது. இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இது. பட் ஹாஸ் 26% of total biodiversity. ஆனா 26%, 126% பயோடைவர்சிட்டி இங்க தான் இருக்கு. அது காடுகளா இருக்கட்டும், மரங்களா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், இங்க அதிகமா இங்க தான் இருக்குன்னு சொல்றாங்க. வெறும் 0.2 வந்து 26% ஆஃப் பயோடைவர்சிட்டியை ஹோஸ்ட் பண்ணுது. சரிங்களா? அப்ப பாத்துக்கங்க எந்த அளவுக்கு. First state to partner with UNESCO MGIP for implementation of sustainable development goal in primary textbooks. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னா ஒண்ணு இல்ல, நமக்கு அடுத்ததா வருவாங்கல்ல, அவங்களுக்கு சிலதை விட்டு வச்சுட்டு போகணும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு 17 கோல்ஸ் 18 கோல்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. சோ அந்த கோல்ஸ் எல்லாம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, உங்க ஸ்கூல் லெவல்லே கொண்டு வந்து டீச் பண்ண வைக்கிறாங்க. அவ்வளவுதான். அது லாமு லேக் இஸ் த ஹையஸ்ட் லேக் இன் த கண்ட்ரி அண்ட் 6th ஹையஸ்ட் வேர்ல்டு. சரிங்களா? 18,000 ஃபீட்டுக்கு மேல இருக்கு இந்த லேக். சரிங்களா? சோ லாமு லேக் எங்க இருக்கு? உங்களுக்கு சிக்கிம்ல இருக்கு. சரிங்களா? 18,000 அடி உயரத்துல இருக்கு. இந்த மாதிரி வந்து 6வது ஹையஸ்ட் இந்த வேர்ல்டு. சரிங்களா? இந்த தோல் வந்து 6வது வேர்ல்டு லெவல்ல பார்க்கும்போது. இந்தியா லெவல்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகேவா? பாருங்க, உத்தரகாண்ட்ல பார்த்தா நந்ததேவி ஸ்பீக் இஸ் செகண்ட் ஹையஸ்ட் ஸ்பீக்னு சொன்னோம். வீக் இன் இந்தியா. இது வந்து என்னது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் செகண்ட் இது தேர்டு வச்சுக்கோங்க. இது தப்பா கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். தேர்டு ஹையஸ்ட் பீக் நந்ததேவி. தேர்ட் ஹையஸ்ட் இந்த வேர்ல்டு. அடுத்து பாருங்க, இன்டர்நேஷனல் பவுண்டரி, ஸ்டேட் பவுண்டரி. ஸ்டேட் வந்து என்னெல்லாம் வந்துரு? வெஸ்ட் பெங்கால் ஒண்ணு மட்டும் தான் ஸ்டேட். சரிங்களா? சோ சிக்கிமோட பவுண்டரி வந்து வெஸ்ட் பெங்கால் தான். ஏன்னா வெஸ்ட் பெங்கால் இங்க இப்படி இருக்கு. சரிங்களா? சோ கேங்டாங் சிக்கிமோட தலைநகரம் பேர் கேங்டாங். சரிங்களா? சோ அதே மாதிரி இன்டர்நேஷனல் பார்டர் பாத்தீங்கன்னா 3 கண்ட்ரிஸ். என்னெல்லாம் கண்ட்ரிஸ்? சைனா, திபெத்ல, நேபாள், பூட்டான். இந்த 3 கண்ட்ரிஸுமே வந்து தொட்டுட்டு இருக்கு சிக்கிம் தொட்டுட்டு இருக்கு. சரிங்களா? விசிபிளா? ஆடிபிள்? வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஸ்கிரீன் தெரியுதா எல்லாத்துக்கும்? கிளியரா இருக்கா?
அன்மியூட் பண்ணி பேசுங்க. கேக்குதா? am I audible? கேக்குது சார். ஓகே ஓகே ஓகே. அடுத்து பாருங்க, இங்க என்னெல்லாம் ரிலீஃப் ஃபீச்சர். இங்க கிரேட்டர் ஹிமாலயாஸ் இருக்கு, லெசர் ஹிமாலயாஸ் இங்க இருக்கு. சார் சிவாலிக்லாம் இங்க இல்ல, ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ எல்லாம் மலைப்பகுதினால கிரேட்டர் ஹிமாலயாஸ். லெசர் ஹிமாலயாஸ் கம்ப்ரைஸ் மோஸ்ட் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்க வந்து இருப்பிடம் இருக்கு, நம்மளோட நிறைய ரெசிடென்ஷியலா இருக்கு. சிவாலிக் ஆர் ஆப்சென்ட் இன் டீஸ்டா வேலி. இங்க வேலி இருக்கு, அதுக்கு பேர் டீஸ்டான்னு சொல்றாங்க. இங்க சிவாலிக் ஆப்சென்டா இருக்கு. சிவாலிக் are an almost unbroken chain of low hills except the gap which occupied valley of the Teesta river and Radak river. சிவாலிக்ங்கிறது இந்த ஹில்ஸ் தான் சொல்றாங்க. சரிங்களா? அது படிச்சிருப்பீங்க ஏற்கனவே. சொன்னேன்ல, அங்க வந்து நிறைய மக்கள் வாழ்றாங்க, அதோட மலை அடிவாரத்துல அப்படின்னு சொல்றாங்க. கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெசர் ஹிமாலயாஸ் தான் இங்க இருக்கு. நோ சிவாலிக். இங்க வந்து ரேஞ்ச் என்ன இருக்கு உங்களுக்கு? டோங்கியா ரேஞ்ச், சிங்காலியா ரேஞ்ச் இங்க இருக்கு. சிங்காலியா ரேஞ்ச் செப்பரேட் சிக்கிம் ஃப்ரம் நேபாள். நேபாளையும் சிக்கிமையும் இது பிரிக்குது, சிங்காலியா ரேஞ்ச். அதே டோங்கியா ரேஞ்ச் வந்து டிபெட்டையும் இந்தியாவும் பிரிக்குது. இந்த டிபெட் தானே இது, சைனாவோட டிபெட், இது இந்தியாவும் பிரிக்குது. சரிங்களா? அடுத்தது நாத்துலா ஜீப்லா பாசஸ். சரிங்களா? ஜீப்லா வாஸ் crucial link in the main trade route from India to Tibet. சரிங்களா? ஸோ இந்தியா டு டிபெட்ல வந்து என்னது, ஜீப்லா இது முக்கியமான பங்கு வகிச்சு. அதுக்கப்புறம் பார்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா சைனா கைப்பற்றினால. இட் கனெக்டட் வித் ஆல் அதர் வேர்ட் கங்டோ டு டார்ஜிலிங், சிலிகுரி, வெஸ்ட் பெங்கால். இந்த ரோட்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஜீப்லா இதை வந்து திருப்பி ரீஓபன் பண்ண சொல்லியிருக்காங்க, ரீஓபன் பண்ண சொல்லி. மென்ச்மெக்கோ லேக் இஸ் பிலோ ஜீப்லா. இதுக்கு மேல மென்ச்மெக்கோ லேக்னு ஒன்று இருக்காமா. ஸோ ஜீப்லாங்கிறது பூட்டானுக்கும் இந்தியாவுக்கும் ட்ரேட் ரூட் நடந்த முக்கியமான இடம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க சண்டைனால. அது ரீஓபன் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க மக்கள். ஸோ அடுத்து வந்து மானசரோவர், டிபெட்ல இருக்கக்கூடியது. ஸோ சிக்கிம் வழியா போகலாம். சிக்கிம்ல இருந்து இப்படி ரூட் எடுத்து போனா இங்க. சரிங்களா? ஸோ அதான் பாருங்க, உத்தரகாண்ட்ல லிப்புலேக் பாஸ்ல இருந்து போகலாம், உத்தரகாண்ட்ல இருந்து. சரிங்களா? அடுத்து பாருங்க, இங்க என்னெல்லாம் நதி ஓடுது. அங்னீத்து, தீஸ்தா, ராங்கிகோலா, ராங்போ, டீஸ்டா, ரம்மம், இதெல்லாம் இங்க ஓடுது. டீஸ்டா ரிவர் ரைசஸ் இன் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், க்ளோஸ் த்ரூ சிக்கிம், வெஸ்ட் பெங்கால் த்ரூ பங்களாதேஷ் என்டர் த பே ஆஃப் பெங்கால். சரிங்களா? ஹிமாலயாஸ்ல ஆரிஜின் ஆகி டீஸ்டா ரிவர் உங்களுக்கு வந்து ஹிமாலயாஸ்ல ஆரிஜின் ஆகி உங்களுக்கு இது வழியா வந்து பெங்கால் வழியா போய் அங்க என்னது, பே ஆஃப் பெங்கால கலந்துருது. ரங்கித் ரிவர் டிபியூட்டி ஆஃப் டீஸ்டா. டீஸ்டால இருந்து பிரிஞ்சு போறதா ரங்கித் ரிவர். ரங்கித் டேம், ஜோரத்தாங் லூப், டீஸ்டா வி டேம்லாம் இங்க இருக்கு. இந்த சாயில் வந்து ஃபாரஸ்ட் சாயில். டெராய் சாயிலும் இங்க இருக்கு. சரிங்களா? டெராய் சாயில் ஃபார் த மோஸ்ட் கெராவாய் இதுன்னு சாயில் பார்த்தோமா காஷ்மீர்ல, அதே மாதிரி டெராய் சாயில் இருக்கு. ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பார்ட் த லேண்ட் இஸ் அன்ஃபிட் ஃபார் அக்ரிகல்ச்சர். இது வந்து லேண்ட் வந்து அன்ஃபிட் ஆகும் அக்ரிகல்ச்சர், பிகாஸ் ராக்கி அண்ட் ப்ரெசிபிஷியஸ் ஸ்லோப். ஏன்னா எல்லாம் வந்து மலை மாதிரி இருக்கு, ஊட்டி, நீலகிரி மாதிரி. சரிங்களா? ஹவர் சம் ஹில் ஸ்லோப் ஹேவ் பீன் கன்வெர்ட் டு டெரஸ் ஃபார்ம்ஸ். சரிங்களா? இப்படி டெரஸ் ஃபார்ம்ஸ்னா உங்களுக்கு இல்ல, அந்த மேடா இருக்கும், அங்க வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். டீ தூள்லாம் வந்து, டீ இலைகள்லாம் வந்து நீங்க ஊட்டி, கொடைக்கானல், நீலகிரிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்லைடா வச்சுதான் வந்து இது பண்ணுவாங்க, விதைப்பாங்க. ஸோ அங்க அந்த மாதிரி இருக்கு. லைஃப் ஸ்டாக் ஹெர்டிங் இஸ் பிராக்டிஸ் ஹை ஆல்டிடியூட் நோமட்ஸ். இங்க பெரிய இடங்களையும் வந்து லைஃப் ஸ்டாக் ஹெர்டிங், ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ இங்க மழை வந்து நார்த் ஈஸ்ட் மன்சூன் பிளஸ் சவுத் வெஸ்ட் மன்சூனால வருது. இங்க நார்த்தன் ஹையர் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஆல்பைன் கண்டிஷன் ரொம்ப குளிரா இருக்கும். சவுதர்ன் பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் கண்டிஷன், நார்த்தன் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் மாதிரி கொஞ்சம் மிதமாக தான் இருக்கும். மேலே போக போக தான் உங்களுக்கு வந்து ஆல்பைன் கண்டிஷன், ரொம்ப குளிரான கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, உறைஞ்சு போற மாதிரி. இங்க வந்து என்ன, ரைஸ், ராகி, பாஜ்ரா இதெல்லாம் வந்து வளர்த்துறாங்க. டாப் ப்ரொடியூசர் ஆஃப் காடமாம், ஏலக்காய். 80% டு இந்தியா டோட்டல் ப்ரொடக்ஷன். 80% சிக்கிம்ல தான் போகுது காடமாம். சரிங்களா? காடமாம்னா ஏலக்காய் தானே, நம்ம கரெக்டுமா? ஓகே. மினரல்ஸ், இங்க என்னெல்லாம் மினரல்ஸ் இருக்கு? இங்க காப்பர், லீட், ஜிங்க் அண்ட் சில்வர் எங்க இருக்கு. போட்டாங், ராங்போ, டிக்சு, ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. காப்பர், லெட், ஜிங்க்லாம். சரிங்களா? இங்க ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் வந்து டிஸ்டாவி, ரங்கித், ஜோர்தங்லூ இங்கெல்லாம் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் வச்சிருக்காங்க. ஸோ இங்க பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிட்ஜ் எல்லாம் இருக்கு. சரிங்களா? சிங்ஷோர் பிரிட்ஜ். சிங்ஷோர் பிரிட்ஜ் இஸ் த ஹையஸ்ட் பிரிட்ஜ் இன் சிக்கிம். சிக்கிம்ல ஹையஸ்ட். செகண்ட் ஹையஸ்ட் பிரிட்ஜ் இன் ஏஷியா. ஏஷியால செகண்ட் ஹையஸ்ட் பிரிட்ஜ் இது. சரிங்களா? சிச்சாம் பிரிட்ஜ் இஸ் ஸ்பிட்டி வேலி, ஹிமாச்சல் பிரதேஷ், ஏஷியாஸ் ஹையஸ்ட் பிரிட்ஜ்.
சரிங்களா? ஏசியாவோட ஹையஸ்ட் பிரிட்ஜ் வந்து என்னது? சிச்சாம் பிரிட்ஜ் இந்த ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிறது. சரிங்களா? ஏசியால செகண்ட் ஹையஸ்ட் என்னது? இங்கதான் இருக்கு. சிங்சங் பிரிட்ஜ். அப்போ முதல்ல ஏசியால வந்து 2 பிரிட்ஜ் வந்து இந்தியால தான் இருக்கு ஹையஸ்ட். ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் வந்து சிச்சாம் பிரிட்ஜ் ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்பிட்டி வேலியில இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா சிங்ஷோர் பிரிட்ஜ் என்னது உங்களுக்கு இருக்கு சிக்கிம்ல இருக்குது. சரிங்களா? ரோடு பாத்தீங்கன்னா இங்க வந்து என்னது வெஸ்ட் பெங்காலுக்கும் இங்கேயும் ரோடு போட்டிருக்காங்க. பியாக்யாங் ஏர்போர்ட் இங்க இருக்கு. பக்கியோங் ஏர்போர்ட் ஃபர்ஸ்ட் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் கன்சிடர் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன். சரிங்களா? ப்ரௌன் ஃபீல்டு கிரீன் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கிரீன் ஃபீல்டு அப்படின்னா இருக்கிறதுல வச்சு கட்டுறது. ப்ரௌன் ஃபீல்ட்னா ஸ்கிராச்ல இருந்து வருது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி 100th ஆபரேஷனல் ஏர்போர்ட் இன் இந்தியா அந்த ஒன்லி ஏர்போர்ட் இன் ஸ்டேட் ஆஃப் சிக்கிம். சிக்கிம்ல இது ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்றாங்க. 100வது ஏர்போர்ட் வந்து இங்கதான் வந்து கட்டியிருக்காங்க இந்தியா. ஸோ வைல்ட் லைஃப் சென்சுரி வெஸ்ட் பெங்கால தான் மெயினா வந்து ரூட் போட்டுருக்காங்க. சரிங்களா? நியூ ஏர் ரயில்வே லைன் எக்ஸிஸ்டிங் ரயில்வே லைன் போட்டிருக்காங்க. அப்புறம் வைல்ட் லைஃப் சென்சுரி பயோஸ்பியர் ரிசர்வ் நேஷனல் பார்க் கஞ்சன்கோடா பயோஸ்பியர் ரிசர்வ் கஞ்சன்கோடா நேஷனல் பார்க் மேனாம் வைல்ட் லைஃப் சென்சுரி பார்சே ரோண்டோன் வைல்ட் லைஃப் சென்சுரி ஷிங்பார் ரோஹண்டோம் வைல்ட் லைஃப் சென்சுரி பாம்போங் வைல்ட் லைஃப் சென்சுரி கியோங் அல்ஃபைன் வைல்ட் லைஃப் சென்சுரி மங்களோகா வைல்ட் லைஃப் சென்சுரி. இந்த மாதிரி வாயில நுழையாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது சிக்கிம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் காமெடியா நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா ஞாபகம் வரும். ஏன்னா 4 ஆப்ஷன் ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அதுல எந்த ஆப்ஷன் பெஸ்ட் நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். எல்லாமே ஓரளவுக்கு நல்லா படிச்சிட்டாலே எது குரூப்ல டூப்புன்னு சொல்லி நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். சரிங்களா? ஆனா நல்லா படிக்கணும் அதுக்கு. சரிங்களா? கஞ்சன்ஜுங்கா பயோஸ்பியர் ரிசர்வ் 11th டு என்டர் யுனெஸ்கோ வேர்ல்ட் நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர்ல 11வது என்டர் ஆகுது கஞ்சன்ஜுங்கா பயோஸ்பியர் ரிசர்வ். தேர் இஸ் நோ ராம்சார் வெட்லேண்ட் நோ டைகர் எலிஃபென்ட் ரிசர்வ் இன் சிக்கிம். சிக்கிம்ல இதெல்லாம் இல்ல. கஞ்சன்ஜுங்கா மிக்ஸ்டு ஹெரிடேஜ் சைட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எல்லாமே இங்க இருக்கு. பார்க் ஹாஸ் பீன் இன்ஸ்கிரைப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மிக்ஸ்டு வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சாக்கடை ஹிமாலயன் லேண்ட்ஸ்கேப் இங்க வந்து ஹிமாலயாவோட நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அதை பாதுகாக்கிறதுக்காக வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபெடரேஷன் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. It taps into spiritual belief and conservation of ethical local communities, restore essential habitat, protect endangered species known apart. ஸோ அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் வந்து இந்த வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபெடரேஷன் வந்து பாதுகாக்குது. அங்க இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து ப்ரிசர்வேஷன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இங்க பார்த்தீங்கன்னா ரும்டெக் மொனாஸ்ட்ரி இருக்கு சிக்கிம்ல. மொனாஸ்ட்ரின்னு என்ன சொன்னேன் புத்திஸ்டோட தொழுமிடம். சரிங்களா? ஸோ ஆல்சோ கால் தர்ம சக்ரா சென்டர்னு சொல்லுவாங்க. சீட் ஆஃப் கியாலயா கர்மப்பா. கர்மப்பாங்கிறது ஒரு ஹை பொசிஷன். சரிங்களா? அந்த இடம் வந்து இங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஹோம் டு மாங்க்ஸ் கம்யூனிட்டி the places where they perform sacred ritual practice of karma lineage அவங்களோட பிராக்டிஸ் எல்லாம் பண்றாங்க. அடுத்து தங்கா பெயிண்டிங் depict life sketches of gods and goddess in different forms. சரிங்களா? கடவுளோட லைஃபை வந்து பிரதிபலிக்கிறதா இதோட முக்கியமான விஷயமா இருக்கு. ஆக்குபை predominant place in monasteries and homes. அங்க வாழக்கூடிய மோனாஸ்ட்ரீஸ்லயும் ஹோம்லயும் இது அதிகமா காணப்படும். மெட்டீரியல் யூஸ்டு ஸ்டோன் கலர்ஸ் வெஜிடபிள் டைஸ் இதெல்லாம் வச்சுதான் கோல்ட் டஸ்ட் கோல்ட் த்ரெட் யூஸ் பண்ணி இவங்க இது பண்றாங்க தைக்கிறாங்க. இது எல்லாமே சரிங்களா? கையில தைக்கிறது தான். அடுத்து வின்சு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் தாஷிங்டிங் மொனாஸ்ட்ரியில வந்து கொண்டாடுறாங்க. டேக்கிங் ட்ராப் ஆஃப் வின்சு வாட்டர் என்லைட்மெண்ட் அச்சீவ். ஸோ வந்து அது புனித நீரை குடிச்சா உங்களுக்கு வந்து என்னது முக்தி பெறுவீங்க என்லைட்மெண்ட் ஆகுவீங்க அப்படின்னு சொல்றது. ஸ்பிரிட் அண்ட் டிஸ்ட்ரீஸ் ஆர் ரிமூவ். சரிங்களா? கெட்ட சக்திகள் உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்றது. அடுத்து லெப்சா ட்ரைப் மோஸ்ட் அக்ரிகல்ச்சர்ஸ் ஆர் நோன் ஃபார் தை யூனிக் வீவிங் அண்ட் பேஸ்கெட் ஸ்கில். கூட தைக்கிறது அப்படியே வந்து தைக்கிறதெல்லாம் இவங்களோட முக்கியமானது. பாப்புலர் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா டெடாங் லோ ரூம் ஃபார்ட்னு சொல்றாங்க. லெப்சா கம்யூனிட்டி லெசன்ஸ் ஹோம்லெஸ் நோட்டிஃபிகேஷன் டு லிஃப்ட் 18 பை ஓல்டு. கஞ்சன்ஜங்கால வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை லிஃப்ட் பண்ண சொல்லி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து பூட்டியா ட்ரைப் ஃபாலோவர்ஸ் ஆஃப் வஜ்ராயனா புத்திசம். புத்திசத்துல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. இவங்க வஜ்ராயனா புத்திசம் ஃபாலோ பண்றாங்க. மெயின் ஃபெஸ்டிவல் லோசார் அண்ட் லூசுங். லோசார்னா நியூ இயர் ஃபெஸ்டிவல் சொன்னா தைத்திங்கள் இங்கெல்லாம் கொண்டாடுற மாதிரி லோசார் ஃபெஸ்டிவல் நியூ இயர் ஃபெஸ்டிவல் அவங்களுக்கு. ஷெட்யூல் ட்ரைப்ல இருக்காங்க. எங்கெல்லாம் ஷெட்யூல் ட்ரைப் சிக்கிம் வெஸ்ட் பெங்கால் திரிபுரால வந்து பூட்டியா ட்ரைப் வந்து ஷெட்யூல் ட்ரைப்ல வச்சிருக்காங்க. அடுத்து நேபாளி 70% ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் சிக்கிம். சிக்கிம்ல 70% நேபாளி தான். இன்ட்ரோடியூஸ் டெரஸ் ஃபார்மிங் இன் ஸ்டேட். அங்க ஸ்டேட்ல வந்து டெரஸ் ஃபார்மிங் வந்து இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? டெரஸ்னா இப்படி 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 இருக்கும் உங்களுக்கு டெரஸ். இங்கெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. காடோம் இஸ் an important cash crop that was cultivated by Nepalis. சரிங்களா? ஏலக்காய் விதை இவங்க தான் இது பண்றாங்க. அடுத்து ஸ்மால் உட் ப்ரௌன் பட்டர்ஃப்ளை இங்க இருக்கு. சரிங்களா? ஆஃப்டர் 120 years ரிசர்ச்சர் ஹேவ் டிஸ்கவர்ட் கஞ்சன்ஜுங்கா நேஷனல் பார்க்ல இது வந்து 120 வருஷத்துக்கு அப்புறம் இது பார்த்திருக்காங்க. லித்தே நிசெட்டலின்னு சொல்லி சயின்டிபிக் நேம் சொல்றாங்க. ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல அதிகமா இருக்கும். அடுத்து ரெட் பாண்டா சிக்கிம்ல இருக்கு, வெஸ்டர்ன் அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு, டார்ஜிலிங் இருக்கு, மேகாலயில இருக்கு. மவுண்டைன் ஃபாரஸ்ட் இது வந்து இருக்கும். பேம்பு அதிகமா இருக்கிற இடத்துல தான்
இந்த பாண்டாஸ் இருக்கும். சரிங்களா? போச்டு ஃபார் மீட். போச்னா வேட்டையாடுறாங்க. இதுக்கு மீட் ஆகும். யூஸ் மெடிசினுக்கும் யூஸ் ஆகுது. பெட்டுக்காகவும் யூஸ் பண்றாங்க. இது வந்து என்டேஞ்சர் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்காங்க. அதே மாதிரி சிக்கிமை பொறுத்தவரைக்கும் நிறைய ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் தான் இருக்கு. பனிமலை உருகி அது மூலியமா வந்து ஆறுல விழுந்து ஆறு பெருக்கெடுத்து உங்களுக்கு வெள்ளம் வந்துருது. சரிங்களா? பனிமலை இருக்கு, ஆறு இருக்கு. இங்க சீக்கிரமா உருகி 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 தண்ணி வந்தது. ஏற்கனவே தண்ணி இருக்கா? அப்ப நிரம்பி வழியும். இதான் ஃப்ளட்டா வந்தது. இதான் கிளேசியர் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்ன்னு சொல்லுவாங்க. பனிமலை திடீர்னு வந்து அதிக வெப்பத்தினால உருகிரும். நிறைய உருகிரும். பக்கத்துக்கு மேல. அப்ப என்ன ஆகும்? சரி, இங்க இருக்கிற இதுல வந்து நிறைய கலந்துரும். அதிகமானோன்னா ஊருக்கு வந்துரும் நிறைய தண்ணி. இதான் கிளேசியர் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஜெல்ஓஎஃப். சவுத் லோஹாங் லேக் அது வந்து இப்போ மாறிட்டு இருக்கு இந்த மாதிரி சிக்கிம் ஹிமாலயா ரீஜன்ல. அதிக பேர் இதுல சாகவும் செஞ்சிருக்காங்க ரீசெண்டா கூடி. ரியல் டைம் லேண்ட்ஸ்லைட் வார்னிங். இங்க அதிகமா வந்து மலை பிரதேசம் இருக்குன்னா சீக்கிரம் மண் சரிவு வந்துரும். அதுக்காகவே என்ன செஞ்சிருக்காங்க? இவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஜியாலஜிக்கல் சர்வே தான் நோடல் ஏஜென்சி வச்சு அந்த ஸ்டடி பண்ணி அது மூலம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க. அதே மாதிரி ஒன் ஃபேமிலி ஒன் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சச் அன் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஜாப் கொடுக்குற மாதிரி. ஸ்கீம் எம்ப்ளாய்மெண்ட் டு மெம்பர் ஆஃப் ஃபேமிலி விச் டஸ் நாட் ஹேவ் அ கவர்மெண்ட் ஜாப். கவர்மெண்ட் ஜாப் இல்லாத குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. ஆல் லோன்ஸ் டெப்ட்ஸ் இன் ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் ரிவோக். அவங்களோட கடன் எல்லாம் வந்து அடைச்சிடறாங்களாமா. மிட்னி ரிலேஷன்ஷிப். இவங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் சிக்கிம் கேவ் ஃபார்மல் அப்ரூவல் டு த ட்ரெடிஷனல் வே ஆஃப் preserving trees, encouraging people to forge relationship brotherhood. அவங்க என்ன செய்வாங்க? அந்த மரத்தோட அவங்களோட சொந்தக்காரங்களா நினைச்சுக்குவாங்க. கூட பிறக்காத தம்பியா நினைச்சுக்குவாங்க, அண்ணனா நினைச்சுக்குவாங்க, எது வேணா நினைச்சுக்குவாங்க. அதுதான் வந்து மித்னி ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. மரத்துக்கும் அவங்களுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப். அடாப்டிங் ட்ரீ அஸ் a own child காஸ் அடாப்டட் ட்ரீ. சரிங்களா? ட்ரீ ரிமெம்பரன்ஸ் ஆஃப் டிபார்ட்டட் ரிலேட்டிவ் கால் ஸ்மிருதி ட்ரீ. அடாப்டட் ட்ரீனா வந்து அவங்க குழந்தைகள் சார்பில் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இல்ல செத்தவங்க சார்பில் பாத்தீங்கன்னா ஸ்மிருதி ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது செத்தவங்களோட ஞாபகம் வரணும். புரிஞ்சுங்களா? ஸோ இப்படிலாம் பண்ணா அந்த மரத்தை வந்து கன்சர்வேஷன் பண்ண மாதிரி. அந்த மரத்தை போய் வெட்டுவாங்களா? வெட்ட மாட்டாங்களா? அதுக்காக தான். ஓகே. ஏதாச்சும் டவுட் இருக்கா? அப்படியே ரிவைஸ் பண்ணிடுங்க. அப்படியே மெதுவா நோத்திட்டு போறேன், ரிவைஸ் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகேவா? சார் சொல்லுங்க. சார் அந்த ஏர்போர்ட்டுக்கு சொன்னீங்களா சார், கிரீன் ஃபீல்டு இன்னொரு இது ப்ரௌன் ஃபீல்டு, கிரீன் ஃபீல்டுமா? சரிங்களா? சார், ப்ரௌன் அதுக்கு ஃபீல்ட். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் மட்டும். அதான் ப்ரௌன் ஃபீல்ட்னா ஒண்ணும் இல்ல. சுத்தமா ஒண்ணுமே இல்ல. வெறும் லேண்ட் இருக்கு. அதுல இருந்து கொண்டு வருவாங்க ப்ரௌன் ஃபீல்ட்னா அப்படின்னு சொன்னா. சரிங்களா? அதுல இருந்து கட்ட ஆரம்பிப்பாங்க. ஜீரோல இருந்து. கிரீன் ஃபீல்ட்னா ஏதாச்சும் ஒண்ணு அங்க இருக்கும். சரிங்களா? சோ அதுல இருந்து கொண்டு வர மாதிரி. பஸ் ஸ்டாண்டா இருக்கலாம், ஏதாச்சும் இருக்கலாம். அதுல இருந்து அவங்க கொண்டு வருவாங்க. சரிங்களா? அதுக்குன்னு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை அப்படியே மாத்திருப்பாங்க. புரிஞ்சுங்களா? ஓகே சார். இது அப்படியே பாத்துருவாங்க. ஒரு 15 மாடல்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். சரிங்களா? 15, 16 நெக்ஸ்ட் வீக் வரைக்குமே பார்க்கலாம். ஒன்ஸ் பிரிலிம்ஸ் முடிஞ்சுச்சு அப்படின்னா பாலிட்டி எடுத்துடலாம். சரிங்களா? ஒரு போர் அடிக்கிற கூட இருந்தா அப்படி பார்க்குறேன். அதுக்கப்புறம் அது பாலிட்டி ஓரளவுக்கு முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து மேப் ரீடிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? மொத்தமா கொஞ்சம் மேல இருக்கிறது தான் கேட்பாங்க. இங்க இருந்து இது வரைக்கும் இல்லாதது தான் கேட்பாங்க உங்களுக்கு மெயினா. சரிங்களா? இது வரைக்கும் இருக்கிறது தான் மெயினா கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல தான் அதிகமா படிக்க வர மாட்டாங்க. மெயினா படிக்க வரதுலாம் என்னது? இந்த சைடு தான் படிக்க வருவாங்க. சோ இங்க இருக்கிறதெல்லாம் கேட்டாங்க அப்படி சொன்னா பசங்க எழுத மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் இது பண்ணிக்குவாங்க. சோ அதனாலேயே நிறைய விஷயங்கள் வந்து இதுல இருந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க இருந்து கேட்கறது தான் அதிகமா இருக்கும். இங்க எக்கனாமியா இல்ல வந்து மரங்கள் இதை சார்பும் நிறைய விஷயம் இருக்கு.
ஓகேவாம்மா? ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சா? ஓகே. ஓகே. சூப்பர். நாளைக்கு இன்னும் பார்க்கலாம். படிச்சுட்டு வந்துருங்க. நாளைக்கு கேட்பேன் நானு. சரிங்களா? ஓகே. தேங்க் யூம்மா. தேங்க் யூ சார். தேங்க் யூ.